வணக்கம், உங்கள் எம்கே நித்யானந்தம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடவில் தாலுகா ஏம்பல் போஸ்ட்டு தாணிக்காடு கிராமத்தில் தான் இருக்கோம். இது நம்மளுடைய சொந்த ஊர். தாணிக்காடுங்க நம்ம சொந்த ஊர். நம்ம சொந்த ஊருக்காக நான் அந்த வீடியோ போட கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த விவசாயிகளோட நிலைமைக்காக பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் நான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பத்தை அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே தொடர்ந்து மழை பெஞ்ச காரணத்தினால ஃபுல்லாகவே தண்ணி போட்டு அமுத்திருச்சு. தண்ணி போட்டு அமுத்துறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பயிர் பூரா வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் கிடக்குது. அதாவது மெயினாக வந்து விதைச்சி கொஞ்ச நாளாவது தூர் காய்ஞ்சா மட்டும்தான் பயிர் நல்லா கட்டும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், சீத்துன்னா பயிர் ஒன்றும் கட்டாது. அது விவசாயிகளுக்கு அதுவே பெருத்த அடி. தண்ணி கிடந்துட்டே இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ வந்து இங்கே தாணிக்காட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக போட்டு அமுத்திருச்சு. நான் இப்போ நடந்து இங்கே பாருங்கள், வேட்டியெல்லாம் நனைஞ்சிருக்கு பாருங்களேன். எனக்கே இடுப்பாளத்து அளவு தண்ணி கிடக்கு. இங்கே பாருங்கள், வயலுக்குலாம் தொடக்கி தண்ணி கிடக்கு. இந்த அளவு கிடக்கு. இப்போ தண்ணி ஃபுல்லாக கிடந்ததுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாகவே போட்டு குருவி பூரா எல்லா பயிர்த்தையும் நாசம் பண்ணிடுச்சு. ஒன்றுமே ஒரு மூடை நெல் கூட அறுக்க முடியாது. அதாவது விதை வாங்கி அதுக்கு களை கொல்லி போட்டு மருந்தடித்து களை எடுத்து உரம் போட்டு எல்லாமே இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க விவசாயி. அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூட்டை நெல்லும் கூட அறுக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பயிர் பூரா இங்கே பாருங்க, அப்படிங்க பார்த்தீங்களா, அப்படியே தூரோடு அப்படி போட்டு சுற்றி வீசிடுச்சு எல்லாமே. இனிமேல் ஏன்னா இது வந்து பறிகிற கண்டிஷன் வந்துருச்சு. 2 நாள் 3 நாள் எல்லாமே பறிஞ்சிடும். எல்லாமே கரு வந்து அதாவது எல்லாம் பொதி ஏறிடுச்சு. ஆனால் எல்லாமே தூரோடு போட்டு இது பண்ணதுனால ஒன்றுமே நீ பண்ணவே முடியாது. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து பெருத்தடி. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு நொந்து போய் மன உளைச்சல் இருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம் தண்ணி பிடிக்கிறது. 2வது காரணம் குருவி. தண்ணி இருக்கிறதுனால தான் அந்த குருவியே வருது. தண்ணி இல்லைன்னா குருவி வராது. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாணிக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும், இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயி தான். ஆனால் அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஓப்பனாக சொல்கிற எல்லாருக்குமே தெரியும், விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. எதாக இருந்தாலும் விவசாயிகள் தான் பார்த்துக்கணும். அதாவது வாழ்வாக இருந்தாலும் அவங்க தான், சாவாக இருந்தாலும் அவங்க தான். எந்த ஒரு கஷ்டம் எல்லாத்துக்கும், அதாவது ஒரு ஆட்டோ வச்சு ஓட்டினா கூட அதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயிக்குன்னு இவ்வளோ நாளாகி போச்சு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இது நடந்து 1 மாதமாச்சு. ஒரு நாதியில் வந்து பார்க்குறதுக்கு. அதனால் தயவு செய்து தமிழ்நாடு அரசு வந்து இதை கவனம் செலுத்தி இதுக்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து ஏதோ ஒரு நிவாரணம் வழங்கி விவசாயிகளை காப்பாற்றி கொடுங்க. ஏன்னா ரொம்ப பேர் மன உளைச்சல் இருக்காங்க. ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நம்ம பண்ணதுக்கு இல்லை. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கடை வாங்கி தான், எல்லாம் கூலி வேலை போய் கடை வாங்கி தான் போட்டு நகையை அடகு வச்சு எல்லாம் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா இதுக்கு ஒரு பிரயோஜனம் கூட இல்லாமல் போச்சு. விவசாயம் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் ஆகி போச்சு. அதனால தான் எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தானே அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். நான் நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து போட்டு விட்றேன். உடனே தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே வந்து கிராமத்தில் நீங்கள் நேரில் வந்து பார்வையிட்டால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதனால் தயவு செய்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உடனே வந்து இது வந்து நேரில் வந்து பார்த்து இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு, நல்ல விவசாயிகளுக்கு வந்து நல்லது பண்ணி கொடுங்க. அவங்க உயிரை காப்பாற்றுங்க அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தண்ணி இடுப்பளவு இருக்குது சார். தண்ணி கிடக்கிறனால தான் குருவிலாம் போட்டு அமுக்குது. தண்ணி கிடக்கிறனால தான் பயங்கரமான சேதம். குருவி போட்டு அடிச்சு விவசாயமே போச்சு. இந்த மாதிரி என்ன பண்ணுறது? இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வருது. ஃபுல்லாக அடியே வருங்க, எல்லாம் மடக்கி ஒன்றுமே இல்லை, எல்லாம் அடிச்சு எறிஞ்சிருச்சு. இதில் கஷ்டப்பட்டு தண்ணி முடிச்சு இடுப்பளவு தண்ணி நிற்கிறதுனால தான் அந்த பறவைகளே வந்து விழுகுது. தண்ணி இல்லைன்னா வராது. தண்ணி வெட்டி வடிக்கிறதுக்கு வழிபடுங்க. ஏதாவது நிவாரணம் வழங்குங்க. பாருங்க, இதெல்லாம் சுத்தமாக போச்சு. சுத்தமாக மடக்கி ஒன்றும் இல்லாமல் எல்லாம் சேதப்படுத்தி போட்டுருக்கு குருவி. தண்ணி நிற்கிறதுனால, தண்ணி கிடக்கிறதுனால அந்த பறவைகள் வந்து இந்த பற்றி வச்சு சுற்றிலாம் இப்போலாம் ஒன்றுமே இல்லை சார். ஃபுல்லாகவே அடிச்சிருச்சு. ஃபுல்லாகவே அவுட்டு. இப்போ மொத்தமாக டோட்டலாக அவுட். இந்த மாதிரி பயிர் நெருக்க கருது வர நேரத்தில் இந்த மாதிரி இடசல இருந்தவொடனே பிடிச்சி போட்டு இந்த மாதிரி அமுக்குது சார். எல்லாம் வேணும் தண்ணி கிடக்கிறதுனால. தண்ணி கிடக்கிறது சரி பிரச்சனையே. வயிற்றுலாம் ரொம்ப இல்லை. இப்போலாம் கருது. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுலாம். வயிற்று கருது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடவில் தாலுகா ஏம்பல் ஊராட்சி ஏம்பல் போஸ்ட்டு தாணிக்காடுங்கிற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மழை ரொம்ப அதிகம். மழை வந்து அதிகமாக பேஞ்சு பாருங்க, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இடுப்புக்கு வந்து நிற்கிது. இடுப்பு நின்று இந்த
பயிர் கோழின்னு சொல்லி ஒரு கோழி ஒன்று சொல்கிறாங்க. அந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், உங்களுக்கு கண்ணுக்கு எட்டுற தூரம் பூரா எல்லாமே விவசாயம் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளைக்குடி கட்டியிருக்காங்களா. ஆனால் வெள்ளைக்குடி கட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குருவி வந்து எல்லா பயித்தையுமே நாசம் பண்ணிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இப்போ இது வந்து பறிகிற நேரம். அப்படியே என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா தூரோடு அப்படியே பிடுங்கி அப்படியே சுற்றி வச்சிருச்சு. இங்கே பாருங்களேன், நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படியே தூரோட பிடுங்கி அப்படியே சுற்றி வச்சிருச்சு. அப்படியே சுற்றி வச்சு அப்படியே நாளாக என்ன ஆகி போச்சுன்னா இங்கே பாருங்கள், அப்படி இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, எல்லா பயிருமே நாசி பண்ணிருச்சு இந்த பறவை. இந்த வருஷம் விவசாயம் ஒரு கட்டத்தில் தண்ணியில் போட்டு அமுத்திருச்சு. இன்னொரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருவி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பயிர் அல்றன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், குருவி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிருச்சு. இந்த வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ரொம்ப மன உளைச்சல் தான் ஆகுது. இங்கே பாருங்கள், டோட்டலாகவே எல்லா வயலுமே போச்சு. எல்லாமே அடிச்சிருச்சு, குருவி அடிச்சிருச்சு. குருவி அடித்து இந்த வருஷம் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. எல்லா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் தான். இங்கே பாருங்கள், தெரியுதா, இங்கே பாருங்கள், எல்லாமே இதெல்லாம் பயிர் தான். அப்படியே வேரோட பிடிங்கி தூக்கி வீசிடுச்சு. நாங்களும் எல்லாம் வெடி போட்டு பார்த்தோம், துணி கட்டி பார்த்தோம். இங்கே பாருங்கள், எது கட்டி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பயிர் அப்படி ஒடிஞ்சு போய் கிடக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே ஒன்றுமெல்லாம் ஆக்கிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லா வயலுமே டோட்டலாக இங்கே பாருங்கள் எல்லா வயலுமே சோழியை முடிச்சிருச்சு. ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் ஆகிட்டாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி, இங்கே பாருங்கள் அப்படியே தூரோடு அப்படியே பிடுங்கி போட்டு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த போது பாருங்கள், அந்த பறவை தான். நம்ம அது ஏதோ தண்ணிக்குள்ளே முக்கிழிச்சு போகுது. நம்ம என்ன தான் சத்தம் போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பறவைகளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு சட்டம் இருக்குது. அதனால் அதுக்கான எதிரான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கலை நம்ம கிராமத்துலேருந்து. ஏன்னா பறவைகளையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியுமில்ல. அதனால் அதையும் எதுவும் பண்ணலை. இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நிற்கிதுன்னு பாருங்கள். தண்ணி கரெக்டாக என்னோடய இடுப்பு ஆழத்துக்கு நிற்கிது தண்ணி. எல்லா வயலுமே இதே மாதிரி தான். அதனால் இந்த வருஷம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடவில் தாலுகா ஏம்பல் போஸ்ட்டை சேர்ந்த தாணிக்காடுங்கிற கிராமம் டோட்டலாக விவசாயத்தில் லாஸ். எல்லா விவசாயிகளுக்குமே லாஸ். இங்கே பாருங்கள், நான் அப்படியே காமிக்கிறேன். அப்படியே பாருங்களே, சுற்றி வர வெள்ளைக்கொடி கட்டியிருப்பாங்க. ஆனால் என்ன தான் கொடி கட்டி என்ன தான் டேப்பு கட்டினாலுமே எதுவுமே கேட்கல. தெரியுதுங்களா பாருங்கள், உங்களுக்கு கண்ணு கட்டுற தூரம் வர தெரியும் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாணிக்காடு கிராமத்தில் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. விவசாயம் தான் தொழிலே. அதனால் இதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கவனம் செலுத்தி இதுக்கு வந்து உரிய ஒரு நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஆவடவில் தாலுகா ஏம்பல் போஸ்ட்லேருந்து தாணிக்காடு கிராமத்துலேருந்து நித்யானந்தம், எம்கேஎன் மீடியாவுக்காக. நன்றி, வணக்கம். தண்ணினால் இந்த விவசாயம் ரொம்ப பாதிப்பு, அதுவும் தாணிக்காடு கிராமம். அதுபோக இந்த குருவி இருக்கிற பயித்தை பொதி பயித்தை பிடுங்கி சுற்றி அது ஒவ்வொரு இடத்துலையும் பொட்டலாக ஆக்கி பயப்பூரா க்ளோஸ் ஆகிட்டு. இதுக்கு என்ன பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. இது யாரும் மேலே இருந்து வந்து இதை பார்த்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கே வேலை இல்லாமல் போயிடும். அவ்வளோ இதுக்கு தண்ணி காரணம். அடுத்த கிராமம் வடிக்க மாட்டேங்குது. நாங்கள் இப்போ தான் போய் கேட்குறோம், அவங்க வடிக்கலாம்னு இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கடையில் குருவி எந்த வயலையும் வைக்கலை. எல்லாத்தையும் வந்து சுருட்டி க்ளோஸ் பண்ணிடுச்சு. கீழேருந்து கிழங்கு வரைக்கும் பிடிங்கிடுச்சு. அதனால் அதிகாரியை வந்து பார்த்து எங்களுக்கு நல்லது செஞ்சால் தேவையில்லைன்னு கேட்குறேன். நாங்கள் கூலி அலாத்து தான் அன்னைக்கு என்னோட பொழைக்கணும். எங்களோட வெள்ளை மரம் அப்படி பாலடைஞ்சு வச்சு நாங்கள் எப்படி புள்ள ஊட்டியெல்லாம் காப்பாற்றுறது?
ஒரு வெள்ளம் பூரம் குருவி அடித்து தண்ணி அமுக்கி ஒன்றும் இல்லாமல் போச்சே. நாங்கள் எப்படி கூலி வேலை அன்னைக்கு என்னடி சாப்பிட்றோம், அன்னைக்கு என்னடி பிழைக்கிறோம். எங்களோட எல்லாமே போச்சு. நாங்கள் என்னென்ன கஞ்சி குடிக்கிறது, நாங்கள் கஞ்சி குடிக்க வழியே இல்லை. நாங்கள் எதுவுமே இல்லை. அவ்வளோ செலவு பண்ணி செஞ்சு எத்த வழியும் இல்லை. அம்புட்டும் குருவி போட்டு அடித்து பைத்த போட்டு அப்படியே ஒடிச்சு நாசம் பண்ணி எச்ச வழியும் இல்லை. அணுங்கி நாறுது. வயலுக்கெல்லாம் போக முடியலை. வயலுக்கெல்லாம் நாட்டம் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. எதையாவது செஞ்சு என்ன பண்ணுங்க. நாங்கள் இல்லாட்டி நாங்கள் எல்லோரும் மருந்தை குடிச்சிட்டு சாவோம். அதுதான் எங்களுக்கு போச்சு. நாங்கள் போட்ட வெள்ளாமெல்லாம் போச்சு. நாங்கள் பாடுபட்டதெல்லாம் சுத்தர போச்சு. எதுவுமே இல்லை, எல்லாம் போச்சு. நீங்கள் நான் வந்துன்னா விவசாயத்தை இறங்கி நடுவே நின்று பாருங்கள் அந்த விவசாயத்துக்களை. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு போய் எங்களுக்கு சொல்லுங்கள். போச்சு ஒன்றும் இல்லை. நாங்கள் விவசாயம் போட்டு கையை கழுவிட்டோம். குருவி கழுவிருச்சு, எங்களை நல்லா கழுவிருச்சு. தண்ணி முடிச்சு அதுவும் அன்னைக்கு அதுவும் போச்சு. நாங்கள் எப்படி விவசாயக்காரர் எப்படி நாங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் வாரது? எங்களுக்கு அதுக்கு ஒரு நிலைமையாக காமிச்சிருங்க. இந்த ஊர்ல தண்ணி இல்லாம தண்ணி அதிகமா கிடக்குது. குருவி ரொம்ப அநியாயம் பண்ணுது. எங்க ஊர்ல நாங்க போட்ட செலவு கூட எடுக்க முடியல. என்னன்றது நீங்க உதவி பண்ணணும். ரொம்ப மழை ஊத்து. ஆமா, மழை ஊத்து. அந்த குருவி அந்த பயிரே இல்லாம பண்ணி ஒரு பயிர் எப்படி பிழைக்கிறது இந்த ஊர்ல? நீங்க தான் உதவி பண்ணணும் மேலத்துக்கு. வணக்கம். தாணிக்காடு கிராமத்துலேருந்து தான். இங்கே விவசாய பெருமக்கள் எல்லாமே கடன் வாங்கி எல்லாம் நான் இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய காலேஜ் ஃபீஸ் கூட இன்னும் கட்டாமல் எங்கள் அம்மா அந்த நகையெல்லாம் அடகு வச்சு தான் அந்த விவசாயத்தை ஆரம்பித்தோம். சரி, நான் இப்போ முதல்ல ஆரம்பத்திலே பண்ண வேணும்னு தான் சொன்னேன். எங்கள் அம்மா இது வருஷம் ஃபுல்லாகவே போட்டுட்டோம். பரம்பரையாக போட்டுக்கிட்டு வரோம். இந்த வருஷமும் அதே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃபீஸ் கட்டாமோட இதை நம்ம அடமானம் வச்சு இதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு இந்த தண்ணி அமுத்தி இந்த குருவிகள்லாம் பண்ண இதனால் ஒன்றுமே இங்கே எந்த ஒரு லாபமுமே அந்த கடன் வச்ச நகையோட மீட்ட முடியாத நிலைமைக்கு இருக்கும். அதுக்கு தமிழ்நாடு அரசு இந்த பார்வையை எப்படியாவது கொண்டு வந்துடும். உங்களுக்கு சோசியல் மீடியா எவ்வளவோ வந்துடுச்சு. அது முதல்ல சொன்ன மாதிரி இந்த எல்லாத்துக்குமே ஒரு சங்கம் இருக்குது. விவசாயிகளுக்கு பெருமக்களுக்கு ஒரு குரல் கொடுக்க எந்த ஒரு சங்கமும் இன்ன வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கல தமிழ்நாட்டில். அதான் பெரிய மன உளைச்சலாக இருக்குது. நம்ம சும்மா ஸ்டேட்டஸோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதோ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறனாலேயோ விவசாயம் வளர்ந்துடாது. இந்த மாதிரி உள்ளே நீங்கள் பார்த்தா தான் இளைஞர்களோ யாரோ தமிழ்நாடு அரசு எல்லோரும் உள்ளே பார்த்தா தான் இதுக்கு ஒரு விடிவாளம் பிறக்கும். இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுற முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கொண்டு போய் விவசாய பெருமக்களுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய நிவாரணம் வழங்க கேட்டுக்கொள்கிறேன்.